நம்மில் பல பேர் கடவுளை கண்மூடித்தனமா நம்புவோம். ஆனா அந்த அளவுக்கு நமக்கு உதவி செய்யறவங்கள நம்புறதில்ல. அவ்வாறு நம்பாத ஒருவரை பற்றிய கதை தான் இது. ஒரு விவசாயினுடைய நிலம் அந்த ஆண்டு பெய்த புயல் வெள்ளத்தால பாதிக்கப்பட்டு பயிர்கள்லாம் நாசமாயிட்டது. அந்த வருடம் அவனுக்கு போதிய வருமானம் கிடைக்கல. வருமானம் இல்லாதனால வறுமையில வாடினா, உணவுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டான். அவன் நினைச்சு பார்த்தான், தன்னோட இந்த நிலைமைக்கெல்லாம் காரணம் கடவுள்தான். அதனால கடவுளுக்கே ஒரு கடிதம் எழுதி நமக்கு உதவுமாறு கேட்கணும் அப்படின்னு நினைச்சு கடவுளுக்கு கடிதமும் எழுதினான். அந்த கடிதத்துல, அன்புள்ள கடவுளே, நான் பண கஷ்டத்துல இருக்கிறேன், எனக்கு 100 ரூபாய் தந்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு கடிதம் எழுதி முகவரியில கடவுள் என்று மட்டும் எழுதி கடிதத்தை தபால் பெட்டியில போட்டுட்டான். அந்த கடிதத்துல கடவுள் என்ற முகவரி மட்டும் எழுதியிருந்ததால அதை பார்த்த ஆச்சரியத்துல தபால்காரர் கடிதத்தை பிரித்து படித்து பார்த்தார். இரக்க குணம் நிறைஞ்ச அந்த தபால்காரர், யாரோ ஒரு 100 ரூபாய்க்கு கடவுளை அணுகிறாருன்னா அவர் எவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருப்பாரோ தெரியலையேன்னு நினைச்சு தாங்கிட்ட இருந்த 50 ரூபாயும் கிட்ட கொஞ்சம் பணம் வாங்கி 80 ரூபாயை சேர்த்து அவன் குறிப்பிட்டிருந்த அந்த முகவரிக்கு மணி ஆர்டரை செஞ்சு வச்சார். மணி ஆர்டரை பிடித்து பார்த்த அந்த நபர் ஒருவித மகிழ்ச்சியும் ஒருவித கவலையோடையும் பதில் கடிதம் எழுதினான் கடவுளுக்கு. அந்த கடிதத்துல, கடவுளே, நீங்கள் அனுப்பிய பணம் எனக்கு கிடைச்சது, மிக்க மகிழ்ச்சி. ஆனா அடுத்த முறை பணம் அனுப்பும் பொழுது தயவு செய்து தபால்காரர் மூலமா அனுப்பாதீங்க. ஏன்னா அந்த தபால்காரர் நல்லவர் போல தெரியல. நீங்க அனுப்பிய 100 ரூபாயில 20 ரூபாயை எடுத்துக்கொண்டு 80 ரூபாய் மட்டுமே எனக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு எழுதியிருந்தான். இதையும் படித்து பார்த்த அந்த தபால்காரர் தன்னையே நொந்து கொண்டார்.